இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பொதுவாக தமிழர் முழுக்க பேசுனா அஜுலராஜ் எல்லாரையும் தெரியும். ஒரு 3 முறை வென்றிருக்காரு. நீங்கள் ஒரு புதுமுகம், மக்கள் வரவேற்பு உண்மையிலே எப்படி இருக்கு? புதுமுகம் பழைய முகம் அதுக்கெல்லாம் வேலை இல்லை. 234 தொகுதியிலையுமே எங்கள் கழகத் தலைவர் கூட்டணி கட்சியினர் நிற்கிற இடங்களையும் சேர்த்து மு.க. ஸ்டாலின் தான் நிற்கிறேன், அதை நினச்சி வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மகளிரும் எவ்வளோ சிரமப்படுறீங்கன்றதை தெரிஞ்சு உதவித்தொகைன்ற பேரில் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பேரில் ஒவ்வொருத்தரும் இந்த மகளிர் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த நம்மளுக்கு இந்த அரசாங்கம் நம்மளை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குன்றதை உணர்த்தி பட்டாவை பற்றி பேசும்போது சொன்னீங்க, கிழக்கில் இருக்கிற மூர்த்தி அமைச்சர் இங்கேயும் பண்ணி கொடுத்தாருன்னு எந்த அளவுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மூர்த்தி அமைச்சர் அப்படின்றது நான் எதுக்கு சொன்னேன்னா, உரிமை தொகைன்ற பேர்ல மாசம் 1000 ரூபாய இதுவரைக்கும் வழங்கி வந்துட்டு இப்ப அதையும் உயர்த்தி வர்ற தேர்தலில் மே மாசத்துல இருந்து கழக ஆட்சி அமைச்ச பின்னாடி 2000 ரூபாயா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை இங்கே கொண்டு வந்தாங்க, சமத்துவபுரமும் கொண்டு வந்தாங்க. ஒரு கலர் டிவின்றது எல்லார் வீட்லையும் ஒரு 20 வருட காலத்துக்கு முன்னாடி எட்டாக்கணியா இருந்தப்ப கலைஞர் வண்ண தொலைக்காட்சின்றது எல்லார் வீட்டிலையுமே கலைஞர் டிவின்னு ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி கருத்து கணிப்பு யாரை கேட்குறீங்கன்றது தெரியல. நீங்கள் எடுக்கிற சாம்பிள்ஸ் ஒருவேளை ஒருதலை பட்சமான தரப்பினராக பார்த்து கூட உங்களோட சாம்பிள்ஸ் இருந்திருக்கலாம். களம் நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது பாலாஜி தான் வருவார் பார்த்துருக்கீங்க. ரகு பாலாஜி என்ன இளைஞர்ன்றனால ரொம்ப ஆதரிக்கிறோம். உயர்கல்விக்கு படிக்கிறப்ப அதில் அவங்க சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா புதுமை பெண் திட்டம், எல்லாத்துக்குமே உதவித்தொகை கொடுத்து எங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்குறீங்க. இங்கே ஒருத்தர் 10 வருஷம் அமைச்சராக இருந்தார், அவர் எங்களை இப்படி ஒரு தடவை கூட சங்கத்துக்கு பார்த்ததில்லைன்ட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான குரல்கள் தான் எழுந்துச்சு. இதோ உங்கள் மத்தியில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். முன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு நமது வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் ரகு பாலாஜி அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். இப்போ நம்ம கூட யாருக்குன்னா மேற்கு உடைய தொகுதியோட வேட்பாளர் ரகு பாலாஜி இருக்கிறார்கள். களம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேரடி வாங்க சார். எப்படி சார் களம் இன்னைக்கு இல்லை, கழகாட்சி 5 வருடங்கள் நிறைவு பெற்று அடுத்த தேர்தலுக்கு தயாராகும் போதே களம் 234 தொகுதியிலையுமே நல்லா இருக்கு. அவ்வளவு திட்டங்கள் மக்களை சேர்ந்துருக்கு. இப்போ ஒரு முன்னெடுப்பு இங்கே பார்த்தீங்க. முதல்வர் ஸ்டாலின் பாதுகாப்பில் எங்கள் குடும்பம்னு கோயில்னாலே பிஜேபி ஒரு மனநிலை இருக்கு. எங்க கோயில்னாலே பிஜேபி தான் இந்து அப்படிலாம் சொல்றாங்க. 5 வருட காலங்களில் 2000க்கு அதிகமான கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை அதை தாண்டின எண்ணிக்கையில் நடத்தியிருக்கோம். அதனால அந்த மாதிரி சொல்றதெல்லாம் இங்கே எடுபடாது. எப்படி சார் களம் உண்மையிலே கருத்து கணிப்பு முன்னெல்லாம் வருது? கருத்து கணிப்பு யாரை கேட்குறீங்கன்றது தெரியல. நீங்கள் எடுக்கிற சாம்பிள்ஸ் ஒருவேளை ஒருதலை பட்சமான தரப்பினராக பார்த்து கூட உங்களோட சாம்பிள்ஸ் இருந்திருக்கலாம். களம் நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது இந்த திட்டங்கள் பூரா 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட திட்டங்கள்லாம் கைவிடுக்கணும். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், தாய்மானவர் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், ஒவ்வொரு திட்டங்களும் இங்கே செயல்படுத்தப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது 2-3 திட்டங்களாவது போய் சேர்ந்துருக்கு. அதனால களம் ரொம்பவே நல்லா இருக்கு. குறைபாடுகள் அந்த பாதாள சாக்கடையில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்கிறாங்க. பாதாள சாக்கடை ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உருவாக்கப்பட்டது. இப்போ பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு ஏற்ப மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மதுரையில் வச்சு அந்த பாதாள சாக்கடைகள் பூரா விரிவுபடுத்தப்படும் சொல்லி நிதியை ஒதுக்கி அறிவிச்சிட்டாங்க. அந்த எலெக்ஷனால் அந்த டெண்டர் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது. கோடப்பண்டைக்கு முடிஞ்ச உடனே அந்த டெண்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி இந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடும். அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து பெரிய வரும் வாகனங்கள்னால டிராஃபிக்கு நிறைய ரோடுகள், புது பாலங்கள்லாம் மதுரையில் இப்போ போட்டிருக்கோம். இந்த நகர்ப்புற பகுதிகளில் மையமான பகுதிகளிலையும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இதுக்கும் ஒரு மாற்று வழி எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி அது குறித்தும் அடுத்து வரப்போகிற எங்கள் கழகத் தலைவர்கிட்ட நாங்கள் இதை வலியுறுத்துவோம். அதுக்கான திட்டங்களும் செயல்படுத்துவோம். பொதுவாக தமிழர் முழுக்க பேசுனா அஜுலராஜ் எல்லாரையும் தெரியும். ஒரு 3 முறை வென்றிருக்காரு. நீங்கள் ஒரு புதுமுகம், மக்கள் வரவேற்பு உண்மையிலே எப்படி இருக்கு? 234 தொகுதியிலையுமே எங்கள் கழகத் தலைவர் கூட்டணி கட்சியினர் நிற்கிற இடங்களையும் சேர்த்து மு.க. ஸ்டாலின் தான் நிற்கிறேன், அதை நினச்சி வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் யார் முதல்வராக போகிறார்ன்ற
தேர்தலை நினைக்கும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக வேண்டும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க. அதனால் எங்கள் தலைவர் வந்து முதல்வராகிறதுக்காக ஒவ்வொரு 214 தொகுதியிலையும் ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்கு செலுத்தும் போது புதுமுகம் பழைய முகம் அதுக்கெல்லாம் வேலை இல்லை. இந்த பகுதிகளில் நான் 25 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கேன். இந்த தொகுதியில் அந்த கடைசியில் இருக்கிற வராட்டிபத்தில் என்னோடய வீடு. அது மேற்கு தொகுதிக்குள்ளே தான் நானும் இந்த தொகுதி மக்களில் 158 நலச்சங்கங்களை நான் சந்தித்து ஒரு வருஷ காலமாக மாண்புமிகு அமைச்சர். முக்கியமான ஏரியா, அந்த ஏரியாவில் யாரும் நிகழ்ச்சி போட மாட்டாங்க. சங்கங்கள் அல்லது இயக்கங்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த சங்கங்களோட கோரிக்கை உண்மையிலே என்னவா இருக்குது? இந்த 5 ஆண்டில் என்ன நடந்துன்னு சொல்கிறாங்களோ இது சாலை வசதிகளை தான் பெரும்பாலான சங்கங்கள் எங்கள் அமைச்சர் மூர்த்தியனை வந்து 158 நலச்சங்கங்களோட மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட 158 நலச்சங்கங்களோட சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தும் போது யாருமே இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இப்படி கேட்டதில்லை, நீங்கள் தான் வந்து எங்களை வந்து பார்த்து கேட்குறீங்கன்னு சொல்லிவிட்டு சாலை வசதிகள் கேட்டாங்க. ரோடு இந்த பகுதிகளில் மட்டும் ரோடு போடாத இடம் எந்த ரோடுன்னு வேணால் நீங்கள் சொல்லலாமே வெளியே எத்தனை ரோடு போட்டிருக்குன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. நம்ம வெகு ஒரு 200 ரோடு 210 ரோடு 220 ரோடுன்னு ஒவ்வொரு வார்டுக்கும் போட்டு ரோடு பூரா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். குடிநீர் வசதி சீரமைக்கப்பட்டிருக்கு. பாதாள சாக்கடை வசதிகள் வந்து சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அப்பப்போ அது சரி செய்யப்பட்டு நிரந்தர தீர்வுக்கான திட்டமும் ஒதுக்கப்பட்டு அது தேர்தலுக்கு பின்னாடி அது நடைமுறைக்கு வரும்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதனால் மின்விளக்கு வசதி, அடிப்படை தேவைகள், பேசிக் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதில் 90% கோரிக்கைகள் இந்த ஒரு வருட காலத்தில் கோரிக்கை கொடுத்தோடனே நிறைவேற்றப்படும். பட்டாவை பற்றி பேசும்போது சொன்னீங்க, அதாவது கிழக்கில் இருக்கிற மூர்த்தி அமைச்சர் வந்து இங்கேயும் பண்ணி கொடுத்தாருன்னு அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை? கிழக்கில் இருக்கக்கூடிய மூர்த்தினை அமைச்சர் அப்படின்றது நான் எதுக்கு சொன்னேன்னா, அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து கிழக்கு தொகுதிக்கு, இங்கே மேற்கு தொகுதிக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அந்த விஷயத்தை முன்னெடுக்காமல் மாவட்ட கழக செயலாளர் அப்படின்ற முறையிலையும் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர்ன்ற முறையிலையும் அவர் முன்னெடுத்தாங்க. அதிமுகவிலோட சட்டமன்ற உறுப்பினர் அந்த முன்னெடுப்பை எடுக்கவில்லைன்றதுக்காக அந்த வார்த்தையை நான் அந்த கூட்டத்திலே நான் பிரச்சாரத்திலே டீட்டெயிலாக சொன்னேன். 10 வருடங்கள் வந்து இந்த மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிமுகவை சேர்ந்தவர் இங்கே அமைச்சராகவும் 10 வருடங்கள் இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவர் முன்னெடுக்கலை. ஆனால் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தினை வந்து இங்கே அந்த முன்னெடுப்பை எடுத்து பட்டா வாங்கி கொடுத்தாங்கன்றதை நான் சொன்னேன். செல்வராஜுக்கு அண்ணாமலை அந்த அரசாணை எண் கூட 920 921 கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. அண்ணாமலை அவர் பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு. அத்தனை மறு உருவம் அப்படிலாம் ஓவர அது சம்மந்தமாக நான் வந்து கருத்து தெரிவிக்கிறது எனக்கு அழகு இல்லை. அது அந்த கேள்வி என்ன முதல்ல மேற்கு கள நிலவரம் ரிசல்ட் என்ன மாதிரியான வர வாய்ப்பு இருக்குது? ரிசல்ட்டு இந்த முறை உதயசூரியன் வந்து இந்த இடத்துல 100% வெற்றி வாய்ப்பை பெறும். மே 4ஆம் தேதி அதை பார்க்க. ரொம்ப நன்றி சார். உங்கள் இக்கட்டான ஒரு சூழலில் உங்கள் நேரம் ஒதுக்க நன்றி சார். குடும்ப ரீதியாக அவங்களெலாம் சந்திக்கிறதுல மிகப்பெரிய ஆனந்தம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த எங்களோட பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், மாநகராட்சி கவுன்சிலர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும், மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் என்னோட நன்றியை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எங்கள் குடும்பம் ஸ்டாலினின் பாதுகாப்பில் அப்படின்ற வாசகம் இருக்கு. இந்த வாசகம்ன்றது உங்க மனசுல இருக்கிற உணர்வுபூர்வமான உணர்ச்சிகளோட வெளிப்பாடு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு குழந்தை, ஒரு தாய்மார் கர்ப்பிணி பெண்ணா கர்ப்பம் தரித்து கர்ப்பிணி பெண்ணாகும் போது முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தில் 18,000 ரூபாய் உதவித்தொகையில ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட திட்டம் சத்துணவு கொடுக்கப்பட்டு அந்த தாய்மார்கள் ஊட்டச்சத்து நிறைந்து பிறக்கக்கூடிய குழந்தை முழு ஆரோக்கியத்தோட பிறக்கணுன்றதுல கவனம் செலுத்தி குழந்தை பிறந்த உடனே அவங்க வேலை பார்க்குற மகளிர் இருந்துச்சுன்னா மகளிர் பேர்கால விடுப்பு 3 மாதம் பேர்கால விடுப்பு அரசு ஊழியராக இருக்கிறவங்களுக்கு, தனியார் ஊழியராக இருக்கிறவங்களுக்கும் அது பொருந்தும்னு அறிவிச்சு அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த தாய்மார்களுக்கு பேறுகால விடுப்பிலிருந்து கொடுத்து ஆரம்பித்து அது வளரப்போகும்போது தாய்மார்கள் வந்து அந்த குழந்தையை வளர்க்கும் போது அரசு பள்ளிகளில் இலவச பள்ளிகளில் ஆரம்பித்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது இலவச பஸ் பாஸ் கொடுத்து அவங்க அந்த குழந்தைகளை தாங்கி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்க காலையில் சாப்பிட்றப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்து ஒரு குழந்தை வளரும் போது உயர்கல்விக்கு படிக்கிறப்ப அதில் அவங்க சிரமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா புதுமை பெண் திட்டம், எல்லாத்துக்குமே உதவித்தொகை கொடுத்து அவங்க வளர்ந்து அதுக்கு அடுத்து அவங்க அடுத்த லெவலில் வேலைக்கு போறதுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் ஸ்டைபன் கொடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க வச்சு தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்களில் தொழிற்சாலைகள் மூலமாக வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி அதில் வேலைவாய்ப்பு கொடுத்து ஒரு குடும்பம் வளர்ந்து ஆளாகி அவங்களை வேலைக்கு அனுப்புற வரைக்கும் உங்க குடும்ப தலைவர் மாதிரி இருந்து இந்த கழகத்தை எப்படி காப்பாத்துறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் தன்னோட ஒரு குடும்ப தலைவராகவும் இருந்து உங்களெல்லாம் பாதுகாக்கிற கழக தலைவர் எங்களோட முதலமைச்சர் மாண்புமிகு
தலைவர் ஸ்டாலின் அவர்களை எங்கள் குடும்பம் ஸ்டாலின் பாதுகாப்புன்ற வாசகத்தோட நீங்க வரவேற்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தமா இருக்கு. தலைவருக்கு நம்ம காமிக்கிற நம்மளோட உணர்ச்சி பூர்வமான நன்றிகளாகவும் நம்ம பார்க்கிறோம். வயதான அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மகளிரும் எவ்வளவு சிரமப்படுறீங்கன்றதை தெரிஞ்சு உதவித்தொகைன்ற பேர்ல இல்லாம இந்தியாவிலேயே முதல் மாநிலமா மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பேர்ல ஒவ்வொருத்தரும் இந்த மகளிர் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த நம்மளுக்கு இந்த அரசாங்கம் நம்மளை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குன்றத உணர்த்தி உரிமை தொகைன்ற பேர்ல மாசம் 1000 ரூபாய இதுவரைக்கும் வழங்கி வந்துட்டு இப்ப அதையும் உயர்த்தி வர்ற தேர்தலில் மே மாசத்துல இருந்து கழக ஆட்சி அமைச்ச பின்னாடி 2000 ரூபாயா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை இங்கே கொண்டு வந்தாங்க, சமத்துவபுரமும் கொண்டு வந்தாங்க. ஒரு கலர் டிவின்றது எல்லார் வீட்லயும் ஒரு 20 வருட காலத்துக்கு முன்னாடி எட்டாக்கணியா இருந்தப்ப கலைஞர் வண்ண தொலைக்காட்சின்றது எல்லார் வீட்டிலையுமே கலைஞர் டிவின்னு ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இப்ப 8000 ரூபாய்க்கு வீட்டு உபயோக பொருட்களை எலக்ட்ரானிக் சாதனங்களை விரும்புற கடையில விரும்புற இடத்துல போய் வாங்கிக்கலான்னு 8000 ரூபாய் இல்லத்தரசி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுலயும் மகளிரோட மேம்பாடை உயர்த்தி இதோ நிக்கிறாங்க பெண் கவுன்சிலர். லட்சியம் நிற்கிறது தமிழ் செல்வியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அரசியல் அதிகாரம் கேட்டு பெற்று தந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த இடத்துல பெண்களுக்கான அதிகாரம் இன்னைக்கு காவல்துறையில பெண் போலீஸ் எல்லாம் இங்க இருப்பாங்க. பெண்களையும் காவல் பணிக்கு பயன்படுத்தணும்ன்றத முன்னெடுத்து பெண் போலீஸ் உருவாக்குனாங்க. மாண்புமிகு முதலமைச்சரோட கான்வாயில இப்ப முன்னாடி மகளிர் போலீஸ் தான் முன்னாடி சவாரி போட்டு நடந்துட்டு போறாங்க. பெண்களுக்கான அரசியல் அதிகாரத்தை உறுதி பண்ணாங்க. தனியா சொந்த காலில் நிக்கணும்னு மகளிர் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு மானியத்தோட எல்லாருக்கும் லோனும் கொடுத்து மானியத்தோட லோன் கொடுத்து சொந்த காலில் நிக்க வைக்கிறதுக்கு இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் இப்ப ஒரு குடும்பத்தை தன்னோட தங்கச்சிகளை தாயாரை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. தாயுமானவர் திட்டத்துல வீட்டுக்கே தேடி உங்களுக்கு ரேஷன் அரிசி பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க. மக்களை தேடி மருத்துவம் உங்களை தேடி வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. ஒரு அவசரம்னா நம்ம இதே பகுதியில் பார்த்துருப்பீங்க. மனுஷன் கை ரிக்ஷால இழுக்கிறத தாண்டி அதுக்கடுத்து ஆட்டோ ரிக்ஷாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி ஒரு அவசரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா வண்டியை தேடுவோம், தூக்கிட்டு போவோம். அந்த காலதாமதத்தினால பேரிழப்பைகள்லாம் நிறைய குடும்பங்கள் சம்பாதிச்சிருக்கோம். அதெல்லாம் மாற்றி எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி 108 ஆம்புலன்ஸ் சேவை. ஒரு சிக்கல் வந்துச்சா 108ன்ற ஒரு நம்பரை டயல் பண்ணா போதும் அந்த இடத்துக்கு வண்டி வந்துடும். அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க பணம் இல்லையா, கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கு, அதுல வைத்தியம் பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயா வீட்டுக்கு வந்துடலாம். இப்படி உடல் நலன்லையும் சரி, கல்வியிலையும் சரி, மகளிர் உரிமை தொகை கொடுத்ததும் சரி, ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா விடியல் பயணம் திட்டம் கொண்டு வந்து எந்த கவலையும் இல்லை, வீட்டை விட்டு காலையில கிளம்பி வந்து வர்ற பஸ்ல ஏறி போய்கிட்டே இருக்கலான்ற அளவுக்கு நம்மள மனசுல ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வரவழைச்சு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாதையிலையும் நம்ம போற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்மளை பாதுகாக்கிறது. நம்ம குடும்பத்துல நம்மளுக்கே தோணாத விஷயங்களை கூட இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. அந்த திராவிட மாடல் அரசு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பேர்ல எங்கள் குடும்பம் ஸ்டாலினின் பாதுகாப்புன்ற முன்னெடுப்புல இங்கே கூடியிருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த திட்டங்கள் தொடரணும். இன்னும் இதே இந்த 5 வருஷத்துல அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக அரசு கஜானாவை காலி பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் கொரோனா உதவித்தொகை 5000 ரூபாய் கேட்டப்ப கூட 1000 ரூபாயை கொடுத்துட்டு மிச்ச 4000 ரூபாயை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அதை திமுக வந்து கொடுக்கட்டும்னு சொன்னாங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் இருக்கிற அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம கழக ஆட்சி அமைச்ச உடனே 2021 அவங்க விட்டு அதென்ன நாங்க அவர் சொன்னதை நாங்களே கொடுப்போம்னு சொல்லி அந்த 4000 ரூபாய் கொரோனா உதவித்தொகையை கடும் நிதி நெருக்கடி ஒரு 2000 2 தடவையில கொடுத்து அன்னைக்கு கணக்கு ஆரம்பிச்சு வச்சாரு. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காமிச்சு மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கலங்க ஏற்படுத்த முயற்சி சதியை முறியடிச்சு ஒரு நாள் காலையில எதிர்த்து பார்த்தா 4 மணிக்கு எல்லா செல்லையும் மெசேஜ் 5000 ரூபான்னு சொல்லி வழங்கி எதிர்கட்சிகளோட சதியிலிருந்து மக்களையும் காப்பாற்றி இந்த கோடைகால நிவாரணத்தை அறிவிச்சு ஒவ்வொரு தரப்புலையும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் நம்ம படுவோமோ அதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி நம்ம கேட்காமலேயே செய்யக்கூடிய தமிழக முதல்வர் திராவிட மாடல் அரசர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதல்வராவது உறுதி. இந்த மேற்கு தொகுதியில் இந்த முறை உதயசூரியன் உதிக்க வேண்டும். இந்த வளர்ச்சி இந்த மேற்கு தொகுதியானது இதுவரை கண்டிராத வளர்ச்சியை வரும் காலங்களில் காண வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த பகுதியில் அமைச்சரா இருக்கிற நீங்க எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன குறைன்னு கேக்குறீங்க. இங்க ஒருத்தர் 10 வருஷம் அமைச்சரா இருந்தாரு, அவர் எங்களை வந்து இப்படி ஒரு தடவை கூட சங்கத்துக்கு வந்து பார்த்தது இல்லைன்ட்டு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான குரல்கள் தான் எழுந்துச்சு. இந்த ஒரு வருஷத்துல நடந்த வளர்ச்சி பணிகளை இவ்வளவுன்னா
அடுத்த 5 ஆண்டுகள் முழுமையா அந்த எங்களுக்கு கிடைக்கிறப்ப அமைச்சர் மூர்த்தியின் தலைமையில இந்த பகுதி சீரும் சிறப்புமாக இதுவரை கண்டிராத வளர்ச்சி, தொழில்துறையிலும் சரி, இந்த வாகன நெருக்கடி டிராபிக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து இந்த பகுதிகளில் டிராபிக்கையும் குறைக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சுகாதாரத்தையும் பார்த்து இந்த தேர்தல் காரணங்களால உள்ள இடத்துல பூரா அதிகமான மக்கள் நடமாட்டமானால குப்பைகளும் தேங்குது. இதெல்லாம் முழுசாவே எப்பயுமே இருக்கிற மாதிரி நிரந்தரமான சுத்தமா சரி பண்றதுக்கும் பாதாள சாக்கடை திட்டத்தை விரிவுபடுத்த ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் நிதியை ஒதுக்கிட்டாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பணிகளும் நடைபெற்று அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு நம்மளுக்கு இந்த பகுதிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு பாதாள சாக்கடைகள் விரிவுபடுத்தப்பட்டு நல்லா போகும். இந்த பகுதியில 50 வருஷமா தீர்க்கப்படாத பிரச்சனை பட்டா பிரச்சனை. அந்த பிரச்சனைய இப்ப இந்த ஒரே நாள்ல நம்ம இந்த நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் வாங்கிய புசியுமாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மேற்கு தொகுதியில பட்டா கேட்டு விண்ணப்பிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பட்டா கொடுக்க வச்சது எங்க மூர்த்தியனை. நம்ம மேற்கு தொகுதியில் இருக்கிற மக்கள்னால தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டா கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் விடிவு கிடைச்சிச்சு. அதையும் கெடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல ஒரு இடைக்கால தடையை ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு. அந்த தடையையும் முறியடிச்சு வீட்டுக்கே பட்டா கொடுப்போம்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. வீட்டுக்கு இங்க அமைச்சர் மூர்த்தியின் தலைமையில இங்க உள்ள கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சியினர் உட்பட எல்லாரும் இங்க கொடுப்போம். அதனால 50 வருஷமா அந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்காக இங்க 10 வருஷம் மந்திரியா இருந்தவர் ஏதாவது குரல் கொடுத்தாரான்னா இல்ல. அது உங்களுக்கே தெரியும். 50 வருஷம் அந்த இவர் மந்திரியா 50 வருஷம் தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு இவர் 10 வருஷம் மந்திரியா இருந்தப்ப வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தவர். அப்போ அந்த காலத்துல திருமங்கலம் எம்எல்ஏவா இருக்கிற அண்ணன் உதயகுமார் அண்ணன் பக்கத்திலேயே வருவாய்த்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு அதுக்கான கோரிக்கைகளோட கொடுத்து ஒரு முன்னெடுப்பு கூட எடுக்கல. ஆனா தலையிட்ட இந்த பகுதிக்கு பொறுப்பு எடுத்துக்கொண்ட 1 வருஷ காலத்துக்குள்ள உங்கள்கிட்ட குறைகளை கேட்டுட்டு அதுக்கு ஜிஓ நம்பர் ஜிஓ ரிலீஸ் பண்ணி அரசியல்ல வெளியில வச்சு அதை நோட்டீஸாவே எல்லாருக்கும் கொடுத்து நாங்கெல்லாம் உங்களுக்காக செஞ்சிருக்கோம்னு சொல்லி காமிச்சோம். மூர்த்தி அண்ணன் உங்களுக்காக இதை பண்ணாருன்னா அவர் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். நம்ம எல்லாம் இந்த தொகுதியில் அவருக்கு ஓட்டு போடல. நீங்க ஓட்டு போட்டவர் 10 வருஷம் மந்திரியா இருந்து வருவாய்த்துறை அமைச்சரை இங்க வச்சுக்கிட்டு இந்த பகுதிக்கு எதுவுமே செய்யலன்றதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வர்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு இந்த மேற்கு தொகுதி வளம்பட எல்லாரும் ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு கடுமையான டிராபிக் இருக்கிறதுனால அடுத்து வீட்டுக்கு வரணும். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.